ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமெனில் 3a 3b 3c என ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காண்க. ஃபஸ்ட்டு ஏபிசி வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கமா பி கமா சி கூட்டுத்தொடர் வரிசை. கொஸ்டினில் கொடுத்துருக்க இதுதான் எழுதுகிறேன். ஏபிசி கூட்டுத்தொடர் வரிசை. இதை வந்து என்னென்னு எழுதலாம்? இப்போ இதை வந்து கூட்டுத்தொடர் வரிசைனா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இது வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இதில் வந்து T1 T2 T3 இதெல்லாம் வந்து ஏபிசின்னு குடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து T1 பதிலாக T2 பதிலாக அதில் உள்ளதெல்லாம் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். B மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. ஓகேவா? சாரி, இங்கே சி மைனஸ் பி வரும். நான் ஏ போட்டிருக்கேன், மாற்றி எழுதிக்கோங்க. பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. இப்போ இந்த பி எந்த பக்கத்து கொண்டு வருவோம்? ஏ கொண்டு போவோம். அப்போ பி ப்ளஸ் பின்னு வரும் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏன்னு வரும். இங்கே 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம், இல்லைனா இதை அப்படியே வச்சுக்குவோம். 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. அடுத்து பெருக்கு தொடர்கள் அமைன்னு இது கொடுத்துருக்காங்கல்ல, 3a 3b 3cன்னு அப்படின்னு 3 a 3 b 3 cன்னு இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்போ அங்கே 3ல் கொடுத்துருக்கனால இதை வந்து இதோட பேஸை வந்து நான் 3ல் கொண்டு வரேன். அப்போ 3 2b ஈக்குவல்